ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நம்ம ஷூட்டு கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்சியூக்குள்ளே இது வரும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். சேதுபதி நீங்க எங்க லோகேஷ் கனகராஜ் ஷூட்டு கூப்பிட்டுருக்காங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். நானும் அங்கே தான் போகிறேன். அப்படியா? ஆமாம். சரி வாங்க சேர்ந்து போகிறோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்சியூவில் வரும். நம்ம 2 பேரும் பார்ட்னர் போட்டு ரோலக்ஸ் அடிக்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். யாரும் இல்லையா? கரெக்டாக எத்தனை மணிக்கு சொன்னாரு? 12 மணி வரணும்லா, டைம் தப்பு இல்லை. ஹலோ ஹலோ லோகேஷ். ஹலோ யாரு? நான் விஜய் பேசுகிறேன். பிஸியாக இருக்கீங்களா? சொல்லுங்க விஜய், சொல்லுங்க விஜய். செட்டுக்கு வர சொன்னீங்க, ஷூட் இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே எப்படி லேட் ஆகுதுங்க? இல்ல விஜய், நான் கைதிட்டு எழுதிட்டு இருக்கேன். நீங்க 10 நிமிஷம் உங்க ரூமுக்கு வரீங்களா? செட்ல நானும் விஜய் சேதுபதி இருக்கோம். அவர் இருக்காரா? விஜய் சேதுபதி இருக்காரா? ஆமா, விஜய் சேதுபதி இருக்காரு. வாங்க பேசலாம், நேர்ல பேசலாம். கதை ரெடி பண்ணிட்டேன், நேர்ல பேசலாம். வாங்க வாங்க. என்ன கதையா இருக்கும்? சின்ன பிள்ளை இங்க செட்டுக்கு வாங்கன்னு சின்ன பிள்ளை. விஜய் சேதுபதி வாய்ஸ். சரி வாங்க உட்காருவோம். வாங்க உட்காருவோம். மொதல் வாட்டி நம்ம 2 பேரும் சேனல் அடிக்க போறோம். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு மாதிரி இருக்கா? தளபதியில தேவம் சூர்யா மாரியோ நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்போம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டா இருந்து அடுத்தவங்க அடிச்சு தோக்க போறோம். அப்படி ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் பெரிய ஆளு. விக்ரம் படம் பாத்துருக்கீங்களா? கைதி நான் தான் எடுத்தேன். கைதி இல்ல, விக்ரம். கார் வர சத்தம் கேக்குது. லோகேஷ் அட்டார் நினைக்கிறேன். இதை வந்து ஜெயிலர் கொடுத்தோம்பா, அதுக்கு கொடுத்துருங்க. அந்த கேமரா கொடுத்துருங்க. யாரு இங்க விட்டா? சரி வாங்க. அதான் எவ்வளவு நேரம்? நான் எப்போலாம் வருவேன். வெயிட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்குங்க. ஏதாவது டைலாக் பேசிக்கானுங்களேன். சரி வேண்டாம் விடுங்க, நீங்க இதான் பிஸில இருக்கீங்க. சரி வாங்க உட்காருங்க சார். நீங்க பாத்துக்கோ. போட்டோவா? சரி போட்டோ எடுத்துக்கோங்க. ஏன்ட்டே செல்லு வாங்கி அவங்க கூட போட்டோ எடுக்க போறீங்களோ? அதான் சார் பெரிய ஆக்ஷன். போட்டோ எதாவது எடுத்துறவா? ரைட். ஆமா பாத்துருக்கேன். சரி ரொம்ப அண்டா போங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. உட்காருங்க ஜெயசுபதி உட்காருங்க. ஸ்பாட்டு கரெக்டா வர மாட்டீங்களோ? நான் அப்படிதான் வருவேன். டைரக்டர் ஆக்டர். அப்ப நான் கோபப்பட்டா என்ன ஆகும்? கோபப்பட்டீங்கன்னா போங்க. நிறைய ஆக்டர்லாம் புதுசா மணிகண்டன் அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க வச்சு படம் எடுத்துக்கலாம். இஷ்டம் தான் இருங்க, இல்லைன்னா போயிடு. என்ன விஜய் சேதுபதி இப்படி பேசுறாரு இவரு? அப்ப 2 பேரும் போங்கடா, வேற ஆள் வச்சு படம் எடுத்து. கோடி பேர் கோடி பேர்ட்டே போய் படம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓரா பேசுங்க, வேற ஆளாச்சும். சரி இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா? படம் இருக்கு அரசியல் போறேன்னா அப்படி பேருங்க. இடையில வந்து இதை படம் பண்ணிட்டு இருக்கல, வரலாம்னு சொல்லக்கூடாது. நீங்க எங்கேயும் போறீங்களா? பிக் பாஸ் போறீங்களா? பிக் பாஸ் நீங்க போங்க. அதனாலே ஒரு கைதி இந்த மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம பெரிய ஹைப்ல இருக்கும். ஒரு எல்லா கதைகளையும் சேர்த்து ஒரு இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் படம் தான். தனியா இப்போ 10 படம் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் ஆகலான்னு இருக்கேன். 10 படத்தையும் சேர்த்தாப்ப இந்த ஒரு படம் அவ்வளவு ஹைப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு அடுத்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். சூப்பர் ஸ்டார் வச்சு ஓபன் பண்ணலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி இருக்கலாம் சொன்னீங்க. இப்போதைக்கு நீங்க கதைக்குள்ள வர மாட்டீங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். டீ குடிச்சாரீங்களா? வெளியில நம்ம அப்பத்தா கடை இருக்கு. வெயில வரீங்க. ஓபன் பண்ணா ஒரு காலேஜ்ல எல்லா பசங்களுக்கும் ஸ்டாஃப்களுக்குலாம் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்க வந்து குடிச்சிட்டு கிளாஸ் வராம சரக்கடிக்க மாட்டீங்களா? கையில பத்தி எல்லாருக்கும் நீங்க இப்போ எதுக்கு குடிக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி நீங்க சரக்கு அடிமை ஆயிட்டீங்க. என்ன பிராண்ட்? ஜாக் டேனியல்ஸ் வெளிநாட்டு சரக்கு. அதெல்லாம் பாத்துக்கூடாது. எனக்கு தனியா ஒரு ஐகானிக் இருக்கு. தேவலாம் சொல்றது மட்டும் கேளுங்க. இடையில இருந்து பேசாங்க. கதை மைண்ட ஃப்ரீயா இருக்கு. உங்க காலேஜ்ல ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. நம்ம உங்களை பொம்பளை கேஸ்ல சரக்கு அடிச்சு இந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப்களே கண்டலுக்கு உங்களை வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் நீங்க காலேஜுக்கு உள்ள போகும்போது உங்களுக்கு இஷ்டம். பசங்க எல்லாரும் உங்களை எப்படி வரையிருக்காங்க? இன்ட்ரோலே ஒரு சாங் மஜாப்பான்னு ஒரு சாங். அதை அடிக்கிட்டு 10 பேரு. இப்போ அதுக்கடுத்து உங்களை அந்த சஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து திருப்பி அங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் வேலை பார்த்து உங்களை வேற ஜெயிலுக்கு இந்த சிறுவத்தி திட்டப்பள்ளி அங்கதான் இருக்குவாங்க. அங்க உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அங்க வந்து அங்க சின்ன பையங்கள்லாம் வச்சு ஒருத்த வந்து ட்ரக் மாஃபியா பண்ணிட்டு இருக்கான். வில்லன் அங்க இருக்கான். வில்லன் தான் நம்ம விஜய் சேதுபதி படம். வில்லன் விஜய் சேதுபதி வில்லன். அப்பதான் ஆடியன்ஸ் ஒரு டைப் உண்டாகும். இவர் வில்லனா இருக்காரு. கொடூரமான வில்லன். சிவன் அடிக்கலாரு. அந்த மாதிரி போட்டிருக்கவே சாமி வழியே அந்த டிவோஷனலான ஒரு வில்லன். சென்டிமெண்ட் கிடையாது அவருக்கு. அப்படி இருக்க உள்ள ஒரு வில்லன் உங்களுக்கும் யாருமே இல்லாத ஒரு ஹீரோ. 2 பேரும் சேர்த்தாதான் ஒரு பிளாஸ்ட் உண்டாகும். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுக்கு மேல ஒரு ரவுடி இருப்பாங்க. அதுக்கு மேல இன்னொரு இருப்பாங்க. 1st ரவுண்ட்ல இருக்கவன் தான்
அர்ஜுன் தாஸ் சார் அது ஒரு மிஸ்டர் அவர் தான் பேசணும். ஓகேவா? அவருக்கு ஓகேண்ணா. பண்ணலாம், படம் பண்ணலாம். எனக்கு கதை சொல்லல. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு குட்டி vlogs. சேதுபதி, இது ஸ்கிரீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் பேப்பர் இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. படிச்சு நீங்க வாங்க. எத்தனை கூட இல்லை, நம்ம ஸ்கிரீன் பேப்பர்லாம் படிச்சுவாங்க. விஜய் வந்தாருன்னா அங்க என்ன பார்க்க வர சொல்ல. வாங்க விஜய் வாங்க. லோகேஷ் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? கதைக்கு தான் விஜய் வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் தான் இன்னைக்கு. விஜய் சேதுபதி ஸ்கிரிப்ட் ஒரு கொடுத்துட்டேன். காஸ்டியூம் எல்லாம் ஓகேவா? காஸ்டியூம் ஓகே தான். நேத்து ஏன் சட்ட மாதிரி இருக்கு. ஏன்ட்ட அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். விஜய் சேதுபதி இப்போ வந்தாரு, அவர்கிட்ட கதை பேப்பர் கொடுத்து அனுப்பி. விஜய் சேதுபதி எங்க அவரை பார்க்கணும் போயிட்டாரு. ரெண்டு பேரும் பார்த்தா ஏதாவது கிளம்புங்கன்னு அவரை அனுப்பி விட்டேன். கோபடாங்க. அப்ப நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, படத்துல கமிட் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள் கை கொடுங்க. குளிக்குமே கழட்டி வச்சேன். டாப்ல அழுக்காயிரும். நீங்க என்ன கழுதுறீங்களோ அதோட நீங்க படத்துல இருந்து கண்டிப்பா கழட்டுங்க. 1000 கோடி அடிமா நம்ம படம். பேன் இந்தியா பிலிமே நம்ம படம் தான். நீ ஃபர்ஸ்ட் சீன் எடுக்க போறோம். லவ் சீன். சமந்தா இல்ல சமந்தாலாம் நீங்க வீட்டுக்கு போச்சு வச்சு என்ன லோகேஷ் உடம்பு சரியில்லை. ஓபன் பண்ணா ஸ்கூல் பசங்க கூட நீங்க கபடி ஆடுவீங்க. கில்லி படம் தெரியும். கில்லி படம் மாதிரி உங்களுக்கு கில்லி படம் சாங் ஓட்டுறோம். முத்துப்பண்டி வரணும். முத்துப்பண்டி முத்துப்பண்டி நம்மனா அறதான் சொல்லிருங்க. நீங்க அவரை என்னலாம் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணா கபடி விளையாடுங்க. டேக் போயிடலாமா? உங்களுக்கு இது போதுமா? பேண்டா கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கோங்க. உள்ள பனியன் எதுவும் போட்டுருக்கீங்களா? காஸ்டியூமர் தமிழன். அப்ப இது போதுமா? வேண்டாம் நின்னுங்க. டேக் போயிடலாமா? சின்ன பையன்லாம் ரெடி பண்ணுப்பா. அஸ்டனுவா சார், இது இப்படி போட்டலாமா? அப்படி நான் கபடி ஆடும்போது சமந்தா வருவாங்க. லவ்ஸ் வருமா? அதெல்லாம் வர சம்மந்தம் இப்போதைக்கு வர மாட்டாங்க. நீங்க சம்மந்தம் பேசுறீங்க. ஓகே சார் அஸ்டன் சின்ன பையன்லாம் ரெடி பண்ணி கபடி மாதிரி ரெடி பண்ணி பாப்போம். சன் மாஸ்டர் பேசுறீ. சன் மாஸ்டர் ரெடி பண்ணி ஸ்டன் மாஸ்டர் பார்த்து கார்ல ஏறும் ஆக்சிடென்ட். சாரி லகேஷ் இதுல விட்ட சமந்தா இல்ல சாரி லகேஷ் வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். ஸோ ரெண்டா டேக் வந்து நீங்க அப்பியரன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் தான் அர்ஜுன்தாஸ் நீ உள்ள நின்று லெச் இல்ல, என் பேர் விஜய். என் மைண்ட் சேஞ்ச் ஆகுது. சமந்தா அங்க போச்சுருவேன். சமந்தா திருப்போங்க. சமந்தா அங்க போங்க. வாங்க உங்களை போய் இன்ட்ரோ கொடுத்துட்டு வரோம். இவர் தான் அர்ஜுன்தாஸ். இவர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர். நம்ம எல்சிலையும் பாதி இதுல இவர் தான் இருக்காரு. இவர் தான் இப்போ உள்ள விட போறோம். வருவாரு. அப்புறம் நீங்க எப்படிலாம் அடிப்பீங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 4 சின்ன பையங்களை விஜய் இல்ல என் பேர் ஜேடி. இவன் வேண்டாம், கபடி வேற ஏதாவது சின்ன பையங்களை போட்டு அடிக்கீங்க. அதை பார்த்துட்டு விஜய் வருவாரு. விஜய் உங்களை போட்டாலும் அடிப்பாரு. இதுதான் கான்செப்ட். பாக்கெட்ல இருந்து கையிடுங்க. ஒரு பேர் ரைடு வரோம். சின்ன பையன் ரைடரும் நீங்க என்ன பிடிங்க. 2 சின்ன பையங்களை போட்டு அடிச்சு போட்டுருவீங்க. இது ஒரு பேரா, அதுக்கு இன்னொரு பேர் வருமா? இது வேற பேர் சரியா? இது வேற பேர். இன்னொரு பேர்லயே அடிச்சு போட்டுருவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் வராரு. 3, 2, 1 ஆக்ஷன். கபட்ஸ் அடிச்சு படக்க ஜேடி என்ன உங்களுக்கு அடிச்சு படக்க என்னது? நான் தான் அடிக்கணும். மானகலையுமே அடிக்கணும் சார். இப்ப உள்ள வரீங்க, ஒரு ஆள் அடிக்கிற இடம் சூப்பர். அடிக்கணும். ஆமா, நீங்க தான் அடிக்கணும். அவங்க என்ன அடிச்சாங்க? அது சின்ன பையங்க தெரியாம பட்டாங்க. சொல்லிருங்க. யாரும் அடிக்க கூடாதுன்னு 3, 2, 1 ஆக்ஷன். ஒரு ஆள் அடிவாங்க, ஒரு ஆள் அடிவாங்க. சோப்டிஸ் அடிச்சு வெளியே போடு. சோப்டிஸ் யார்? இவனா? சிரிக்கங்க. வெளியே போயிட்டாரு. அடுத்த ஆள் ரோசி. அடுத்த அர்ஜுன்தாஸ் இருங்க. நீ வெளியே போயிரு தம்பி. லாபி மீச்சு வெளியே போயிட்ட. நீ இப்போ அவ்வளவுதான். இப்போ வெளியே போய் அர்ஜுன்தாஸ் 2 பேருக்கு தான் போட்டி. இப்போ 2 அடி நீங்க அடிங்க. 2 அடி அவர் அடிச்சுட்டு 3ஆவது அடியில அவர் ரிட்டர்ன் அடிப்பாரு. யார்? நான் அடிக்கணும். ஆமா, நீங்க 3ஆவது அடியில அடிக்கணும். 2 அடி அடிங்க. அவரை 2 அடி அடிங்க. 2 ஒப்பு வைங்க. யாரு? அவனா? அர்ஜுன்தாஸ் 2 ஒப்பு வைங்க. விஜய் கீழே விழுந்து மண்ணை தடவாங்க. எல்லாரும் தாத்தா ஜேடி தோக்க போறாருன்னு பாக்க போறாங்க. ஜேடி தோக்க போறாருன்னு பாருங்க. ரெண்டாவது அடி வைங்க. அர்ஜுன்தாஸ் கீழே விழுந்தாரு. நீங்க கீழே விழுந்து கீழே விழுந்து நீங்க தோத்துட்டீங்கன்னு நினைச்சாங்க. இப்போ மக்களுக்கு நீங்க ஒரு உயிர் குடிக்கீங்க. எந்திரிச்சு என்னையோட அடிச்சா காலை சுத்துங்க. எந்திரிச்சு காலை சுத்துங்க. காலை எண்ணிங்க. காலை சுத்துங்க. இப்போ வாங்கி போய் நெஞ்சில ஏத்தி வெளியே இல்லீங்க. விஐபி தனுஷ்மரியா? ஆமா, விஐபி சிரிக்கணும். அதுதான் சிரிக்கீங்க. விஜய் கோபப்படுவாரு. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். கட் பண்ணா சாங்கு.